அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம். திருவருட்பாவில் திருவருட் பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி 3 பிரிவுகளாக கையொப்பமிட்டு நமக்கு அருளி இருக்கிறார். அதில் நாம் இன்று பார்க்க போவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முதல் பிரிவாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று கூறுகிறார். நமக்கு எல்லாம் தாய் தந்தை குருவாக இருக்கின்ற நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலார். இது ஒரு நீண்ட பதிவு ஆகையால் மெய் என்பர்கள் எல்லோரும் சற்று இதை முழுமையாக பார்த்து கேட்டு அதில் உடைய விடயங்கள் எல்லாம் சற்று உள்வாங்கினால் அவர்கள் வாழ்க்கை முறை முழுமையாக மாறும். இது சத்தியம் சத்தியம். அதே போன்றுதான் நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலாரும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சத்தியம் சத்தியம் என்று கூறுகிறார். அதனால் அன்பு உள்ளம் கொண்ட மெய்யடியார்கள் எல்லோரும் அவர்கள் செய்த எல்லா வினைகளும் முற்றொழிந்து கடவுள் கிருபையால் இதை கண்டு கழிக்க போகிறீர்கள் என்று இந்த நேரத்தில் இறைவன் அருளால் கூறுகிறேன். இது ஒரு அரிய பொக்கிஷம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கேட்கின்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மேன்மேலும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். ஆகையால் தயவு செய்து இதை முழுமையாக கேட்டு அதில் உள்ள விடயங்களை எல்லாம் நம் வாழ்க்கை முறையில் கடைபிடித்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும், எல்லா போனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும், அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும், அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும்.
அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்ன எனில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எனில், ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும், இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில், ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வசக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஓர் ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆதலின், ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமற் போவது ஏன் எனில், துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும், அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதமில்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும். ஜீவர்களுக்கு பசி, தாகம், பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம், கண் முதலிய கர்ணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் ஜீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோசனம் இல்லையே எனில், இந்த தூள தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ ஜடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. ஆதலில் சுக துக்கங்களை ஜடங்கள் அனுபவிக்க அறியா. செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. செம்மண்ணினால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டி கொள்வது போல மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும்.
இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான், அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது. அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே, அல்லது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆதலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாகிய இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுக துக்கங்களை அனுபவிக்க மாட்டார், ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது. ஆதலில் சுக துக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்னில் அறியப்படாது. பளிங்கினால் செய்த வீட்டினில் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும், கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுக துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன. ஆதலில் சுக துக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும், சுக துக்கங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாகும் என்றும் அறிய வேண்டியது. கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறது. ஏன் எனில் முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும். முன்தேகம் உண்டு என்பது எப்படி எனில், ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சமுசாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான், அல்லது வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடி போவான் என்றும் அறிவது போல், இந்த தேகத்தில் ஆகாரம் கூலி கொடுத்து குடியிருக்கு வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருத்தானால் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்து இருக்க மாட்டான் என்றும், இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எனில், ஒரு சமுசாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கங்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால், அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கங்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல் ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்வித்திருந்தானால், அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்த போதும் அந்த பாவ கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். முன்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாக்கினை நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதம் ஆகாதோ என்னில் ஆகாது. அரசன்
தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல கடவுள் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் நம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றம் உடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடங்களில் வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சமுசாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை. அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய பூண போகங்களை விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுக்கின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜன முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகாரம் முதலியவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கமுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவர்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பாரார் அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்கள் இடத்து ஜீவர்கள் காருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது. ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் வழங்க மாட்டாது என்று அறிய வேண்டும். எப்படி எனில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா. அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா. அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைப்பட்டு அழிந்து போம். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றொருவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்வடைந்து மாறுபட்டு அழிந்து போம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது. எப்படி எனில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்க பிறவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன. எப்படி எனில் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி, கரடி, சிங்கம், யாளி, யானை, கடமை, கடா, பன்றி,
நாய், பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும், சிலர் பாம்பு, தேல் முதலிய விஷ ஜந்துக்களாகவும், சிலர் முதலை, சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பட்சி சண்டங்களாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆதலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் எது எனில், ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகியும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கு அறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூத காரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும், அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும், அப்போது மூடமுண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும், பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற் காரணம். அதனால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும், அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கர்ணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும், அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும், ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டுமென்றும், அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபர ஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும், பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பர ஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும், ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால், ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல்
தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்றும் அதில் சத்தியமாக நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும். பசி, கொலை, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும், இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷமென்று குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர ஜீவகாருண்யம் என்றும் பரஜீவகாருண்யம் என்றும் இருவகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமலிரார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயோசமும் அல்ல. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலான இடத்தும் இருக்கின்றது. தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் நேரிடுமே அல்லது அதனால் தேகத்திற்கு ஆணி நேரிடாது. பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்திற்கு நேரிடும். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவு உடையவருக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதற்கு தயவு உண்டாமல் இராது. பசி மிகுதியினாலே பிணிகள் விருத்தியாகின்றன. ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாய் இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்க கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்க கூடாது. பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமல் இராது. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும் அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம். பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுள்ளவர்களுக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இராது. பசியினால் வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை. எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும். பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும், பசியோடு வைத்திருக்க முடியாது. பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவருக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பதில் தயவு வராமல் இராது. பசியினால் வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை. பயத்தை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடும், பசியை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடாது. பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு வைத்திருக்கப்படாது. பசியினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்திருக்கின்றன. ஆதலால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும், இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன்
என்னில் ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர். வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இரார்கள். கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விக்க தக்க தயவுடையவர்கள் ஆகார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்திலன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க கூடும். ஆதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்று அறிய வேண்டும். அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும் போது அவ்வளவு வருத்தங்களை எல்லாம் மறந்து பசி வருத்தம் மேற்பட்டு ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள். அன்றி அரசன் ஆக்கினையால் கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயலுகிறான். வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயமென்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள். பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான். ஆதலினும் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கிற தருமத்தை அடிக்கடி வலியுறுத்துவது என்று அறிய வேண்டும். பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேக நாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்விக்க தொடங்கில் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கிற இவ்வெழுவகைப்பட்ட அளவிறந்த பேதங்களும் உடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியம் ஆகுமே. என்னில் தேவர்கள் மனித சுதந்திரத்தினும் மேற்பட்ட சுதந்திரம் உடையவர்களாக தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபம் உடையவர்கள். ஆதலால் அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியமல்ல என்றும், தேவர்களுக்கு பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும், நரகர் நாம் பசியாற்றுவிக்க தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்றுவித்தலாலும் அந்நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியமல்ல என்றும், அந்நரகரும் பசி நேரிடில் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும், ஊழ் வகையினால் சிறிதும் சுதந்திரம் இல்லாத மரம், புல் முதலிய தாவரங்களில் மனிதர் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவர வர்க்கங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும், மற்ற தாவர வர்க்கங்கள் எல்லாம் அருள் நியதியின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயர்த்திருக்கின்றன. ஆதலால் அவைகளுக்கு எல்லாம் பசியறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும் அவை குறித்து யோசிப்பது அவசியம் அல்லவென்றும், ஆதாரம் இல்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம் என்றும், நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவற்றின் ஊழ்வகைக்கு தக்கபடி அருள் நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றனவென்றும், அவ்வவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து
கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும் அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்து கொள்ளுகின்ற பசி, எருது, எருமை, கடா, ஆடு, குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் என்றும், மனிதர்களில் ஆண் மக்கள், பெண் மக்கள் என்று இருவகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும், பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாய் இருத்தலாலும், பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனம் முதலான அந்த கரண விருத்தியினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒத்திருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்வகையினால் அருள் நியதியின்படி கொடுப்பிக்கின்ற ஆகாரமட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையாலும் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகாமிய ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவனால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்திகளை அடையவும் அருள் நீதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே எடுக்கக்கூடாது. ஆதலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவை உடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஊழ்வகைக்கு தக்கபடி மிருகம், பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருளால் நியதி ஆகார மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ் நியதி ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி எண்ணில் மனிதர்கள் பிராரத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கிக் கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கர்ணேந்திரிய தேகத்தை வலு உள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டும் என்று அறிய வேண்டும். மிருகம், பட்சி, ஊர்வன, தாவரம் என்கிற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்கள். ஆதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருள் சக்தியால் தடைபடாமல் கொடுக்கப்படும். ஆதலில் ஆகாமி ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொது என்று முதலில் குறிக்கப்பட்டது. என்ன எண்ணில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், பசியை போல் வேறு வகையினால் ஜீவ கொலை நேரிடுவதனால் அந்த ஜீவ கொலையை தம்மால் கூடிய வரையில் எவ்விதத்திலாயினும் தடை செய்து
உயிர் பெறுவித்து சந்தோஷிப்பிக்கப்பட வேண்டும் என்றும், பிணி, பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடும். அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகளாகில் நீக்க வேண்டும் என்றும், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் முதலிய ஜீவர்களிடத்து பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும், அவற்றுள் துஷ்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்றும், இவ்வகை முழுவதும் ஜீவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்து என்று அறிய வேண்டும். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்களில் சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதனால் அவைகளுக்கு பசியாற்றுவிக்கும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கப்படாதோ என்னில், ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாருண்யம் ஒழுக்கமே அல்ல என்றும், கடவுள் சம்மதமும் அல்ல என்றும், இவர்களுக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும், கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும் போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடாதலாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களிலும் விளங்குகின்றபடியாலும், ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்றே அறிய வேண்டும். புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் மற்றொரு ஜீவனை கொன்று தின்று தாமச ஆகாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன. அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஜீவ இயற்கை விளக்க நிறைவும் எனவும் கொள்ளக்கூடாதோ என்னில் கூடாது. தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகிய ஆன்ம இயற்கை விளக்கமும் விளங்கா. இருளால் ஒளி விளங்காதது போல் இதை தாமச ஆகாரம் என்பது என்னை எனில், கடவுள் விளக்கம் வெளிப்படாதபடி ஆன்ம விளக்கத்தை மறைத்த இம்சை ஆகாரமாதலால் தாமச ஆகாரம் ஆயிற்று. இந்த ஆகாரத்தால் வந்த திருப்தி இன்பமாகிய சந்தோஷ விளக்கம் எதனுடைய விளக்கம் என்னில், அனாதி பசுகரண மாயா விளக்கம் என்று அறிய வேண்டும். பசு என்பது என்னை என்னில் ஆணவம், மாயை, கன்மம் என்கிற மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசுவென்பது. அப்பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி என்னில், சூரியனை மறைத்த மேக வண்ணத்திலுள்ள இருளின் இடத்தும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ் இருளும் விளக்கமாக வழங்குகின்றது. அதுபோல் அசுத்தமாயா கரணங்களும் தாமச குணமும் இருள் வண்ணம் உடையவாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்தமாயா கரணமும் தாமச குணமும் விளக்கமாக வழங்குகின்றன. இதனால் தாமச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்த மாயா கரண விளக்கமே என்று அறிய வேண்டும். ஆனால் மரம், புல், நெல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே. அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ? அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ என்னில், மரம், புல், நெல்
முதலான தாவரங்களும் உயிர்கள்தான். அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரம்தான். அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த கரண சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படியல்ல. மரம், புல், நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கிற ஓர் அறிவை உடைய ஜீவர்கள் ஆதலாலும் அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடும் ஆதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்களிடத்து உயிர் இல்லாமல் உயிர் தோன்றற்கு இடமான ஜடங்களாக தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தழைகளையும் ஆகாரங்களாக கொள்வதே அன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து, காய், கனி முதலானவைகளை கொள்ளும் போது சுக்கிலம், நகம், ரோமம் முதலியவைகளை வாங்கும்போது இம்சை உண்டாகாமை போல் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர வர்க்கங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர் கொலையும் அல்ல, துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல. அதனால் அது ஜீவகாருண்ய விரோதம் ஆகாது. அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும். மரம் முதலிய தாவரங்கள் தோன்றிய வித்துக்களை இனி உயிர் ஏறுதற்கு இடமாகிய ஜடங்கள் என்பது எப்படி எனில், வித்துக்களில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விதையா முன்னமே விளைய வேண்டும். நிலத்தில் விதைத்த காலத்தும் சில வித்துக்கள் விளையாமலே இருக்கின்றன. அன்றியும் வித்து என்பது காரணம். இந்த காரணம் உடம்பு தோன்றுதற்கே என்று சிறு பிள்ளைகளாலும் அறியப்படும். அன்றி உயிர் நித்தியம், உடம்பு அனித்தியம். நித்தியமான உயிர் காரணம் வேண்டாது. அனித்தியமாகிய உடம்பே காரணம் வேண்டும். ஆதலில் வித்துக்களை சடம் என்று அறிய வேண்டும். ஆனால் வித்துக்களினிடத்து ஆன்மாக்கள் ஏறுவது எப்படி எனில், நிலத்தில் கலந்த வித்திற்கு நீர் விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணுதேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களின் இடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும். முளைகளையே பிடுங்கப்படாது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். வித்து, காய், இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி எனில், வித்து நிலத்தில் படித்த பின் நீர் வழியாக ஆன்மாவனாது சென்று பக்குவ வசத்தியில் கலந்து வித்திலேறி முளைத்தபடியால் முளையானது வித்து, காய் முதலியவைகளை போல ஜடமல்ல. ஆதலால் முளைகளை விடுங்கப்படாது என்பது உண்மை என்று அறிய வேண்டும். வித்து, காய், கனி முதலியவற்றில் உயிர் கொள்ளை இல்லாவிடினும் நகம், ரோமம், சுக்கீலம் முதலியவற்றில் இருக்கிற அசுத்தமாவது இல்லையோ எனில் தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை. ஆதலில் மரம், புல், நெல் முதலியவைகளின் வித்து, காய், கனி, தழை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாருண்ய விரோதம் அல்ல என்று அறிய வேண்டும். மாமிச ஆகாரம் புலி முதலாகிய துட்ட மிருகங்களுக்கு நேதி ஆகாரம் அல்லவோ என்று அறிய வேண்டில், அது அவ்வுயிர்களுக்கு சிருஷ்டி நியதி ஆகாரமும் அல்ல, பரம்பரை வழக்கத்தால் பெற்ற ஆகாரம் என்று அறிய வேண்டும். அதில் அதை நிவர்த்தி செய்வித்து சத்துவ ஆகாரங்களை புசிக்கும்படி செய்யவும் கூடும். ஒரு ஜீலமுடையவன்
கிரகத்தில் வழங்குகின்ற பூனைக்கும் நாய்க்கும் வேறு இடங்களில் போய் அசுத்த ஆகாரம் கொள்ளாமல் காவல் செய்து அடிநாள் தொடங்கி சுத்த ஆகார வழக்கமே செய்விக்கின்றான். அவைகளை புசித்து உயிர் வழங்கி வருகின்றன. அப்படியே புலி, சிங்கம் முதலிய துட்ட வர்க்கங்களையும் மேல் நின்று சுத்த ஆகாரத்தில் பழக்குவார் இல்லாமையால் அசுத்த ஆகாரங்களை பழக்கத்தால் புசிக்கின்றன என்று அறியலாம். ஆதலில் ஒரு ஜீவனை கொன்று மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுவித்தல் கடவுள் அருளுக்கு சம்மதமும் அல்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அல்ல என்று சத்தியமாக அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சாதனத்தில் சாத்தியமாகின்ற இன்பம் அபர இன்பம் என்றும் பர இன்பம் என்றும் இரு வகைப்படும். இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபர இன்பம் ஆகும். அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அவை எவை எனில், உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும், துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலானவை கொடுத்த போது பெற்று கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தின் இடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் ஜீவ கரணத்தில் பூரணமுமாக தோன்றுகின்றவை. ஆதலால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். உண்பதற்கு ஆதாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தின் இடத்தும் முகத்தின் இடத்தும் தழைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும், அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதியமாகிய கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை. அதலால் பர இன்பம் என்று அறிய வேண்டும். வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிரிழந்து விடுவார்கள். பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை புருஷன் விற்றும், புருஷனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு, மாடு, நிலம், உடைமை முதலியவைகளை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவது இல்லை. உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகிறான். பகைவரால் எறியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரை எல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது
சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். இவ்வுலக போகங்களோடு இந்திர போக முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிட்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தபசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். பலி நேராத போது நிலை கலங்குகின்றார்கள். சொற்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர் விடத்தக்க மானிகளும் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவர் இடத்தும் சொல்லி மானம் குலைகின்றார்கள். ஜாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தம் உடைய ஆச்சாரியர்களும் பசி வந்தபோது ஆசாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள். கல்வி கேள்விகளில் நிரம்பி அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செய்தற்கரிய செய்கைகளை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றார்கள். ராப்பகல் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள். நாமே பெரியர், நமக்கு மேற் பெரியவர் இல்லை என்று இருமாப்பு அடைகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்க செய்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவர் இப்படியானால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள்? அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும்? அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும்? இப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கும் அருமை என்று அறிய வேண்டும். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புக்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்கள் எல்லாம் புழங்குகின்றன. வாத பித்த சிலேட்டமுங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. நா உலர்ந்து வரலுகின்றது. நாசி குழைந்து அழல்கின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கை கால் சோர்ந்து துவளுகின்றன. வாக்கு தொனிமாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மல ஜல வழி வெதும்புகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குழைந்து நைகின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் சுவருகின்றன. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீரென்று எரிகின்றது. தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்திய
அடையாளங்களும் அனுபவங்களும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கு எல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகளையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை என என்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும். இதனால் நரக வேதனை, சனன வேதனை, மரண வேதனை என்கிற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும், அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும். பசி என்பது ஓர் உபகார கருவி. பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது. அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது. ஆதலால் பசியும் கடவுளார் கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவி என்றே அறிய வேண்டும். பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய், பிதா, பெண்டு, பிள்ளை, காணி, பூமி, பொன், மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆதலால் இந்த ஆகாரத்தின் சொரூபரூப சுபாவங்களும் கடவுள் அருளின் ஏகதேச சொரூபரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். எது ஜீவகாருண்யம்? பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினில் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம். கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ் ஆலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம். கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுதும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுதும் நிலை பெற செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கிற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொல்லத் தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கிற விஷம் தலைக்கேறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயங்க தெளிய செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கிற கொடுமையாகிய தேல் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம். நேற்று ராப்பகல் முழுதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்கிற பாவி இன்றும் வருமே, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்கள் ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல
திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலும் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது. இனி இவ்வாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பகற்போதும் போய்விட்டது, பசியும் வருந்துகின்றது, வேறு இடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை, இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவெழாமல் உற்பாத சொப்பனம் கண்ட ஊமையைப் போல் மனம் மருகுகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாருண்யம். நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பு அறிந்து பசியை நீக்கி இருந்தால் இப்பிறப்பில் நமது பசி குறிப்பு அறிந்து பசியை நீக்குவதற்கு பிறிதொருவர் நேர்வார். அப்போது அப்படி நாம் செய்ததில்லை, இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம். தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இளைத்து உயிர் ஒடுங்கி மூர்ச்சி அடைய காலத்தும் அயலாரை கேட்பது துணியாமல் கடவுளை நினைத்து நினைத்து நெருப்பிற்படுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரை போல அடிவயற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாருண்யம். நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி? நாம் பாலிய வசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவேமாயினும் பட்டினி செய்யாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம்? இவன் பசியை குறிப்பதும் பெரிதல்ல. வாத்திய திசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே, இதற்கென்ன செய்வோம்? பசியினால் அழுதழுது களைத்த நமது புத்திரர்களுக்கு சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லன் உலையில் ஊத மூண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விஷார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்க கன்னப்புடையில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்க வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். கண், கை, கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள். குருடும் செவிடும் ஊமையும் முடமுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியால் கிடைக்கும்? பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைந்து நினைந்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே ஜீவகாருண்யம். பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த ஜாதியினராயினும் எந்த செய்வகையாரினும் அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம்.
சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்று கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். ஆதலில் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிருந்த திக்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரபானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கிற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள், அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும். அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல், பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வ சக்தியை உடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரம் ஆவார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கமில்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகளே எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குதலாலும் சமுசாரிகளில் தமது தாய், தந்தை, புணர்ந்தோர், மக்கள், துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றிக் கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சம்சாரிகள் தாய், பிதா, மக்கள், துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலார்க்கு பசியாற்றத் தொடங்குதலும், தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியார் பரிதவிக்க விட்டு தங்க குடும்பத்தார் பசியை ஆற்றத் தொடங்குதல் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. ஆதலால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து இரு திறத்தார் பசியை நீக்குதல் வேண்டும் என்றும், அற்ப சக்தியினும் குறைப்பட்டு தமது குடும்ப மட்டினும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசையால் மிக சிறிய முயற்சியுடைய சமுசாரிகள் தமது குடும்ப மட்டிலாவது பசியாற்றுவித்து கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும்
தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் என்றும், இயல்புள்ள பிரபல சமுசாரிகள் தங்கள் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய், பிதா, உணர்ந்தோர், மக்கள், துணைவர், உறவினர், சிநேகர், அதிதிகள், பெரியோர், அடிமைகள், அயலார், பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு, எருது, எருமை, ஆடு, குதிரை, தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், விவாகம், புத்திரப்பேறு, தெய்வம் படைத்தல் முதலிய பலவகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை தவிர்த்து, விவாகம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகிற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்றும், அப்படி செய்யில் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். சமுசாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல், பாடல், வரிசை, ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கம், சித்திரானம் முதலிய பெருமைப்பாடுகளை நடத்தியும் எக்களிப்பில் அழுந்தி இருக்க தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள், துணைவர் முதலியோர்க்காயினும் ஒவ்வொரு ஆபத்தும் நேரிடுகின்றது. அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள். இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல், பாடல், வாத்தியம், வரிசை, ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம், சித்திரானம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா? ஆதலில் விவாகம் முதலிய விசேஷம் செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் அனுஷ்டிப்பவர்கள் அடையும் உண்மை அனுபவம் சத்தியம். ஜீவகாருண்யம் அனுஷ்டிப்பவர்கள் அடையும் உண்மை அனுபவம் சத்தியம். சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பல நாள் சந்ததி இல்லாமல் பல பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அற்ப வயது என்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு
தீர்க்காயலை உண்டு பண்ணும் என்பது உண்மை. கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருங்காற்று, பெரும் பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. வீடு சிகை, விஷக்காற்று, விஷஜரம் முதலிய அஜாக்கிரத பிணிகளும் உண்டாகாது. அந்த ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள், அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு மேன்மேலும் உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும், உத்தியோகத்தில் கெடுதி இல்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும், துஷ்ட ஜந்துக்களாலும், துஷ்ட பிசாசுகளாலும், துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சமுசாரிகள், தபசிகள், சந்நியாசிகள், ஆஞ்சாதியர், பெண்ஜாதியர், பார்த்திபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும். பசித்தவர்க்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண்ஜாதி தடுத்தாலும், பெண்ஜாதியை புருஷன் தடுத்தாலும், பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும், தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும், சீடரை ஆசாரியர் தடுத்தாலும், அடியாரை ஆண்டவன் தடுத்தாலும், குடிகளை அரசன் தடுத்தாலும், அந்த தடைகளால் சிறிதும் தடைபடாமல் அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேரும், அல்லது வேறிடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிய வேண்டும். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரடமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கலிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரண முதலிய தத்துவங்கள் எல்லாம் குளிர்வித்து தேகம் முழுவதும் ஜில்லென்று தழைய முகத்தின் இடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரதியட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்கள். அதனால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுளின் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள். ஆதலால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தில் என்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியர் ஆயினும், எந்த சமயத்தார் ஆயினும், எந்த செய்கையை உடையவர்கள் ஆயினும், தேவர், முனிவர், சித்தர், யோகர் முதலிய
யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள் என்று சர்வ சக்தியை உடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும். இன்னும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் பிரிவை சமரச வேதத்தில் கண்டுகொள்ளலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு திருவருட் பிரகாச வள்ளலார் கையொப்பமிட்டு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கூறியிருக்கிறார். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப வேப்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.